ஏய், இந்த ரூமை கண்டுபிடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுடா. உண்மையிலே சொல்கிறேன், கண்டுபிடிக்கவே முடியாதுடா. நாங்கள் காலையிலேருந்து போனோம் போட் ஹவுஸு அங்கே எங்கன்னு சொல்லி வீடியோ போட்டோம். நான் நகல மாட்டேன், இதே இடத்துல தான் உட்காந்துருப்பேன். கண்டுபிடிக்கிறவனுக்கு ஒன்று ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன், இல்லையா மண்டை முடிய மொட்டையை அடிச்சுக்கிறேன். எவேனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா. நேற்று நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இன்னைக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம்டா. இந்த இடத்த கண்டுபிடிச்சா கடவுள் மேலே ஆணையா சொல்கிறேன், 1,00,000 இல்லையா என் சொத்துல பாதி எழுதி தர்றேன், இல்லையா ஏதோ என்கிட்ட இருக்கிறது ஏதோ உன்னையாவது தர்றேன், கண்டுபிடிச்சிருக்கடா பார்ப்போம். ஏன்டா நீ சவால் விடு. ஆமாம், இந்த இடத்த மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டா உண்மையிலே சொல்கிறேன், நேற்று நீங்கள் லேசாக அப்படி திருப்பினதுக்கு தானே எங்களை வச்சு திருப்பிட்டீங்க. இன்னைக்கு உங்களால் திருப்பவே முடியாது, நாங்களும் திரும்ப மாட்டோம். இது இந்த பின்னால் உள்ள டைல்ஸும் இங்கிட்டு இருக்கிற இந்த அட்மாஸ்பியரும் எந்த இடங்கிறத மாத்திரம் கண்டுபிடிச்சி நீ போட்டு பார்த்துடலாம். எங்களையாட ஓட ஓட துரத்துறீங்க. ஏற்காட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா? இந்த அழகான ரூமு, இது 5 ஸ்டார் ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் லிஃப்ட் இருக்குது. வேறு என்ன ஏதாவது குழு கொடுக்கவா? ஆமாம், லிஃப்ட் இருக்குது. அது போக கார் பார்க்கிங் இருக்குது. அது போக ரூமு, அழகான ரூம். எப்போ அந்த இதை மாத்திரம் பாத்ரூமை மாத்திரம் காட்டவா? உள்ள அந்த இதெல்லாம் பார்க்கட்டும், குழாயெல்லாம் பார்க்கட்டும். எத்தையுமே காட்ட மாட்டோம். உங்களால் முட்டிஞ்ச அளவுக்கு எவனாவது முட்டி மோதி எவனாவது எங்களை கரை சேர்த்துருங்கடா, பார்த்துருவோம். நீங்கள் வந்துருங்கடா, நாங்கள் சொல்கிறோம்டா. இன்றைக்கி இங்கே தான் இருப்போம், நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம், நாளை கழிச்சு 3 நாள். அது போக நாங்கள் 3 நாளைக்கு உண்டான பேமெண்ட்டும் கொடுத்துட்டோம். எவனாலும் இந்த இடத்த நெருங்கவே முடியாது, சரியா? பார்த்துக்கிறலாம், சவால் தான். 6 மணி லைவு இங்கே தான் போட போகிறேன், 10 மணி லைவு இங்கே தான் போட போகிறேன். இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோம். எங்களுக்கு நைட்டு தூக்கத்தை கெடுத்தீங்கல்ல, விடிய விடிய தூங்காமல் இங்கே பாரு, என் கண்ணெல்லாம் பாரு அப்படியே செவந்து போய் கிடக்கு. ஏப்பா இன்னைக்கு இவங்களை கண்டுபிடிக்க விட்டுருவோமா? நீ ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போ. நேற்று அப்படி தானேப்பா, ரூமை காட்டு, பெரியாஸ்பத்திரி ரூமுடா அப்படின்ட்டாங்க. லேசாக டைல்ஸை காட்டினேன். இப்போ என்ன காலைல என்னமா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ரூமை காலி பண்ணவே இல்லை, அங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரூப்பு போடுது. இன்னொரு குரூப் உங்களை நாங்கள் தெருவில் அலைய விட்டோமா, ரூம் கிடைக்காம நீங்கள் இப்படியே ஊருக்கு ஓடிடுவீங்க, ஏற்காடை விட்டு மத்தியானமே பேக் பண்ணிடுவீங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு இங்கே தான் இருக்கோம், நாளைக்கு இங்கே தான் இருப்போம். 6 மணி லைவ் இங்கே தான் போட போகிறோம். ஆமாம், அந்த உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களுக்காக இந்த ரூமுக்கு காசு போட்ட அந்த நல்ல சகோதரிக்கும் அந்த நல்ல சகோதரருக்கும் மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு அடி அடித்தா நாங்கள் திருப்பி 10 அடி கொடுப்போம். கரெக்டாக நீங்கள் செஞ்சதுக்கு எங்களுக்கு மேற்கொண்டு நல்லது தான் பண்ணுறீங்க, ஒன்றும் கெடுதல் பண்ணலை. பணமழையில் எங்களை நனைய வைக்கிறீங்க. காசு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தோம், காருக்கு பெட்ரோல் போட்டு விட்டாங்க, அதுக்கப்புறம் ரூம் போட்டு கொடுத்தாங்க, அது கேன்சல் ஆனவொன்னு அடுத்த ரூமுக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ இந்த ரூமுக்குமே இது உண்மையிலே சொல்கிறேன், இது இதோடைய அட்மாஸ்பியரை எனக்கு இப்போ காட்டணும் போல் அப்படியே எனக்கு கை காலெலாம் அப்படியே பறங்குது. இவங்க முன்னால் நம்ம நல்லா வாழ்கிறத நம்ம காட்டணும், நம்மளை இவங்க மூஞ்சியில் கறியை பூசணும். அதுக்காக தான் நான் பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்கேன். இந்த ரூமை காட்ட வேணாம், சுத்தமாக காட்ட மாட்டேன். கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கூகுள் பூரா சர்ச் பண்ணட்டும். இந்த ஸ்க்ரீனில் ஒரு ரகசியம் இருக்கு, அதை எப்போ நம்ம சொல்லுவோம்? ஊரை விட்டு கிளம்பி போகும்போது சொல்லுவோம், சரியா? அது வரைக்கும் அமைதியாரு, உடனே சொல்லிடுவாங்க, மாமா பின்னால் உள்ளது A1 தொழில்நுட்பம், இது ஒரிஜினல் கிடையாது, நீங்களா பேக்கா உருவாக்கியிருக்கீங்க, உங்கள் லொக்கேஷனை போட்டு நாங்கள் இப்போ இடத்த தூக்குறோம் அப்படிம்பாங்க. பார்க்குறியா? நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போவீங்க. நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் வாழ வந்தவங்க, எங்கள் வாழ்க்கையை வாழ விடுங்க. நாங்கள் என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு? ஒரு நல்ல கலைஞன் நான் ஒரு நல்ல கலைஞன், அவள் ஒரு கலைஞி. வீடியோ போடுறோம், காலைல ஏதாவது வீடியோ போட்டோமே, ஏதாவது குறை இருந்துச்சா? ஹோட்டலில் போய் டிஃபன் பண்ணோம், போட் ஹவுஸுக்கு போனோம், அப்புறம் என்ன ஏரியா போனோம்? பக்கோடா பாயிண்ட்டு போனோம். இந்த அடுத்து சாயங்காலமாக திருப்பி போட் ஹவுஸில் போய் சில்லுன்னு ஒரு கூலிங்காக பீர் இல்லை, அது என்னது ஐஸ்கிரீமு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சுவைச்சிக்கிட்டே வீடியோ போடுவோம். அவள் ஏன் ஐஸ்கிரீமை சுவைப்பா, அவள் ஐஸ்கிரீமை சுவைப்பேன், சுவைச்சு வீடியோ போடுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏப்பா கையை மாறி இப்படி வச்சு கப்ளிங்ஸ் போடுவோமா?
போட்டு வீடியோ போடுவோமா? நான் போடவே வழி இல்லை, நேற்று இங்கே போட்டதில்ல. இன்னைக்கு சுத்தமாக எதுவும் இல்லை, இப்படியா உட்காந்து போனாரா உட்காந்து துட்டா கலந்துருக்கேன். எனக்கும் டயர்ட் இருக்காத, நானும் அலைஞ்சிட்டு வந்திருக்கேனா இல்லையா? நீ அலையாமலே டயர்டா இருக்கும். இப்போ அலைஞ்சதுக்கு சொல்லவா வேணாம்? காலையிலேருந்து 4 வீடியோ போட்டாச்சு, ஃபேஸ்புக் வீடியோ போட்டாச்சு, சாக்லேட் வாங்கியாச்சு. என் பேரனுக்கு சாக்லேட் வாங்கியிருக்கு, திலிபாவுக்கு வாங்கியிருக்கு, கோகுலுக்கு வாங்கியிருக்கு. நல்லா சாப்பிட போகிறோம். இந்த சிக்கன் ரைஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம், சிக்கன் பிரியாணி, மட்டன் குட்டு, அது என்னது எப்போ மட்டன் புலாவா பலாவா ஏதோ ஒன்று ஆர்டர் கொடுத்தோம். எல்லாம் வரப்போகுது. ஹோட்டல்லையே காம்ப்ளிமெண்ட் இது இருக்குது, டிஃபனு, நைட்டு டின்னர் இருக்குது, இங்கே பார் இருக்குது. பாரில் எங்களுக்கு தேவையானது இருக்குது. சாப்பிட போகிறோம், நிம்மதியாக தூங்க போகிறோம். ஆனால் 6 மணி லைவுக்கு மாமா வந்துடுவேன். மாமாவை காணோம்னு சொல்லி யாரும் பதட்டப்பட வேணாம். நான் கரெக்டாக 6 மணினா ஷார்ப்பாக 6 மணிக்கு வருவேன். இன்றைக்கி எங்கேயும் வண்டி விட்டுட்டு போக வேண்டியது இல்லை, சரியா? வர்றோம், தட்டுறோம், தூக்குறோம். 6 மணி லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏப்பா நீ ஒரு நிமிஷம் வந்து பேசிட்டு போயேன். ஏ ஒரு நிமிஷம் வா, நீ ஒரு சவாலை விடு, ஏதாவது ஒரு சவாலை விட்டு போவா. இங்கே வரு, சொன்னா கேளு. ஒரு நிமிஷம் வா, நான் கேமராவை நகட்டலை. ஒரு நிமிஷம் வா. என்னத்த சொல்ற? ஆமா. ஏய், நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எவன் இந்த ரூபா கட்டு பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கழுத்தில் போட்டிருக்கேன் 1.5 பவுன் செயின் இலவசம்டா. மாமேட்ட கூட ஒன்றுமே இல்லை, வெறும் 2 கொட்டதே இருக்குது. அதனால் கட்டு பிடிச்சிருங்கடா, சரியா? ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். என்னைய பார்த்தீங்களா, வாடி வதங்கி நேற்று இருந்த ப்ரெஸ்ஸு இப்போ இருக்கான்னு பார்த்தீங்களா? எங்களை பார்த்தா அவங்க அடிக்கடிக்கு நம்ம எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கோம். ஒன்னே அடிக்கிற அடியில் நீ எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நான் பண்ணி போடுவேன். கடுப்புகளை பார்த்தீங்கன்னா சோர்வோட திக்காம குளப்பட்டியில் உட்காந்துருக்கோம். மணி 1 மணி ஆச்சு. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பா, என்னானு ரூமை காலி பண்ணியாச்சு, தேவையில்லாமல் அந்த ஹோட்டலை பற்றி அங்கே ஃபோன் பண்ணுறதோ அவங்கள போய் பிளாக்மெயில் பண்றோம். அத காலையில நாங்க 8 மணிக்கே காலி பண்ணிட்டு வந்துட்டோம்டா. எதுக்குடா பாவம் போய் ஒரு பொழப்புதல நடத்துறவங்கள போய் கெடுத்து விடுறீங்க? நாங்க தான் அங்க இருந்து வந்துட்டோம்ல. ஏற்கனவே மேனேஜருக்கு எனக்கு சரியான சண்டை. நான் ஒரு 7:30 பிடிச்சோன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுவா போ, நான் எங்கெங்க போறேன்னு சொன்னேன் தெரியுமா? சரி, தெரிஞ்ச ஒரு மூலியமா வந்தமேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக வந்தேன். இல்லைன்னா நான் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு வரதில்ல. 2வது அவங்க வியாபாரம்னு சொல்லி ஹோட்டலை கட்டி வாடகைக்கு விட்டா அவங்கள ஏன்னா போய் நொட்டுறீங்க? எங்களை நொட்டவே முடியல உங்களுக்கு. நான் கேட்குறேன், முகரையா பாரு முகரை. மூதேவி நீ பேசும் மூதேவி, ஒன்னதுல ஏற்கனவே எனக்கு மூக்கடைச்சு போச்சு. காலையில வாய் சொல்லிடு. இனிமே எந்த ஊருக்கு போனாலும் லேசா பின்னாடி கேமரா போட்டுறவா போடாத. எந்த ரூமுக்கு போனாலும் ரூமை சுத்தி காட்டவோ, மாமா நீங்க தங்கி இருக்கிறது பெரிய ஆஸ்பத்திரி ஹோட்டலு, பரவாயில்ல இருந்துட்டு போதுன்னு சொல்லு. லிப்ட் இல்லாததானே சொன்னாங்க. இப்ப லிப்டோட போட்டு கொடுத்த சகோதரிக்கு நன்றியை சொல்லு. நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ பிரதர், ஐ லவ் யூ தங்கச்சி, ஐ லவ் யூ மருமகளே, ஐ லவ் யூ மாமாவே, ஐ லவ் யூ எல்லாருக்கும் லவ் யூ. ஏன்னா எங்களை இன்னும் 4 நாளைக்கு இருக்க சொல்லி காசெல்லாம் போட்டு ரூமை புக் பண்ணிட்டாங்க. நாங்களாம் போனதே இல்லை, இருந்தாலும் தான். இப்போ நாளைக்கு இருக்க போகிறோம். இருந்து இன்னும் கொஞ்சம் சுத்துவோம், இல்லை படத்து கூட தூங்கிவிட்டு மண்ணா கடிச்சிட்டு நாளைக்கு போவோம். என் சுத்தி பார்க்கலாம்னா என்ன சொல்லுங்க? பப்புவை பார்க்கறது உங்க அம்மா இருக்காங்க. ஆமா, அப்புறம் என்ன, எங்க அம்மாவுக்கு தான் போறோம்னா ஆப்ரேஷன் பண்ணி விட்டு அதை ஒரு வாரம் வச்சு பார்த்து விட்டு அதை அங்கிட்ட அனுப்பி விட்டு நாங்கள் வாட்டுக்கு. ஆமா, அந்த சகோதரிக்கு ரொம்ப நன்றிப்பா. அம்மா ஆப்ரேஷனுக்கு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் அங்கே உட்காந்து நான் டப்பிங் கொடுக்குறியா பாய் அங்கே இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டு முடியும் அதோட. ஆமா, அதனால நாங்க என்ன சொல்றோம்னா 6 மணி லைவ் மாமா போட போறாரு. கண்டிப்பா மாமா வந்துடும், போய் படுத்து தூங்க போறாரு. அதனால எல்லாரும் மறக்காம 6 மணி லைவுக்கு வாங்க. முடிஞ்சா கண்டுபிடிக்கடா கவோதி பயிலுகளை. போய் ஹோட்டல் கடைக்காரங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு பாடா படுத்துறீங்க, பாடையில போறவங்களா? சரி போதுமா? என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சரிடா, கண்டுபிடிச்சு இந்தா கழுத்துல ஒரு 1.5 பவுன் செயின். இன்னைக்கு ரேட்டு போட்டா கூட 1.5 லட்சம். அதனால இந்த செயின் இனம் இல்லைன்னா மாமா போட்ட மோதிரம். இந்த பாரு, அந்த மோதிரத்துக்கு ஈடு ஏன்னா எதுவுமே இல்லடா. போட்டுக்கிறேன்னு சொல்லுப்பா. மொட்டையை தான சொல்றாங்க. மொட்டையை வேணா மொட்டையை போடு. என்ன மயிருக்கு நான் மொட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லு. நீ சொல்லு. நான் மொட்டை போட்டுக்கறேன். தைரியமா சொல்லு. நீ சொல்றா. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்னானே? நீ சொல்லு மொட்டையை போட்டுக்கிறேன்னு. நீ வேணா மொட்டை போடுறேன்னு சொல்லு. என்ன எதுக்கு மொட்டை போடுன்னு சொல்ற நீ? அட இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். காலைல இப்பதான் சாப்பிடும்போது நான் தோசை கேட்கவே இல்லை, நீயா தோசை சொல்ற? டீ கடையில டீ கேட்கல, டீயே சொல்றேன். இப்ப நான் மொட்டைக்கு சவாலே உள்ள, நீ எதுக்கு மொட்டை போடுற? நீ சவால் விடுற விளக்கமாரி பிஞ்சு போயிரு மரியாதை இருக்க. ஏய், கண்டுபிடிச்சினா உன் மாமனுக்கு மொட்டைடா. கொட்டையில ஒரு மொட்டை, மண்டையில ஒரு மொட்டை. மதுரையில 2 சென்ட் இடம் வாங்கி இருக்கேன்னு சொல்லி அதை பினாத்திக்கிட்டு இருக்காங்க. சுடுகாட்டுல வேணா இடம் கிடக்குது. சரியா? சத்தரேரி சுடுகாட்டுல வேணா இடம் இருக்கும். அங்கதான் அப்பாயின்மெண்ட் உனக்கு போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். திடீர்னு பொருளையே கிளப்பி விடுறாங்க. தெரியலையே நீதான் என்னடா ஒரு பக்கத்து போயிட்டு 4 வாட்டி வந்தா உடனே இடம் வாங்கியிருக்கமா? கண்ணவாளத பக்கத்து தான் டெய்லி போயிட்டு வர்றோம். அதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷனே வாங்கிட்டு சொல்லிருக்கோம். இப்ப நம்ம ரூம் போட்டு போறோம்ல, ஏற்காடு போயிட்டு 5 பவுன் நகை வாங்குவேன்னு சொல்லுவாங்க. ஏன் நானு நாகடை ஓனரையா வச்சிருக்கேன். போனோன்னா 5 பவுன் வாங்குறதுக்கு இருக்கிறது பூராவே பஞ்சாயத்து போய் கிடக்குது. நான் எங்க 5 பவுன் வாங்குறது சொல்லுந்தா? ஒரே ஒரு செயின் முழுக்க ஆட்டிக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணுதான், அது என்னைக்கு போகுதுன்னு தெரியல.
சரிக்கடா இப்ப அவன் அதைத்தான் சொல்றான். 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்டா. கழுத்துல இருக்கிற இந்த ஒரு செயின் போக மீதி எல்லா பொருளையும் நீ வித்துட்டியா? விற்கவும்ல ஒன்றும் இல்லை. வித்துட்டா நகை- ஏய் நாங்கள் நகை விற்கிற ரேட்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சேஃப்டியாக எங்கே கொண்டு போய் என்ன வரணுமோ பண்ணியாச்சு. சரியா? எங்கள் அம்மா வந்திருக்குன்னா விஷயம் இல்லாமலாம் வரல. மூடிக்கிட்டு இருங்க. முடிஞ்சா 6 மணிக்கு கண்டுபிடிச்சி கமாண்டில் போடுங்க. ஓகே பாய், ஐ லவ் யூ.